பனை வெல்லம் என்று நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பனை வெல்லத்தை நீங்கள் த தானம் அடுப்பிலே மனம் உடைஞ்சு போற குணமும் இருக்கும். அப்புறம் வந்து துறவறம் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். பனை வெல்லம் என்று நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பனை வெல்லத்தை நீங்கள் த தானம் செய்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02 சூரிய அஸ்தமனம் 7:20. இன்றைய திதி தேய்பிரை துய்தியை. தேய்பிரை துய்தியை முடியும் நேரம் இன்று இரவு 9:31. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம். மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 3ஆம் தேதி அதிகாலை 12:36 முடிவடைந்து பூராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:05 10:06 வரை. அதன் பிறகு காலை 11:38 மதியம் 12:09 வரை. மாலை வேளையில் 5:47 7:20 வரை. ராகு கால நேரம் மாலை 4:15 5:47 வரை. யமகண்ட நேரம் காலை 10:06 11:38 வரை. கூலிகன் மதியம் 1:11 2:43 வரை. சந்திராஷ்டம ராசி இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சாந்தம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு விருத்தி, கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு உயர்வு, கன்னி ராசிக்கு முயற்சி, துலாம் ராசிக்கு யோகம், விருச்சிக ராசிக்கு பரிவு, தனுசு ராசிக்கு பிரீத்தி, மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு நட்பு, மீன ராசிக்கு பக்தி. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். சுப ஓரைகள் வந்து சுக்கிர ஓரை காலை 9:05 10:06 வரை. புதன் ஓரை காலை 10:06 11:08 வரை. சந்திர ஓரை காலை 11:08 மதியம் 12:09 வரை. குரு ஓரை மதியம் 1:11 2:12 வரை. சுக்கிர ஓரை மாலை 4:15 5:17 வரை. புதன் ஓரை மாலை 5:17 6:18 வரை. சந்திர ஓரை மாலை 6:18 7:20 வரை. நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி தான் இந்த அதாவது ஆட்சி, உச்சம், நட்பு கிரகங்கள் இடம்பெறும் பொழுது இவைகள் எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு தருகிறார்கள் என்று பார்ப்போம். அந்த வரிசையில் இன்று சந்திரன், சந்திர கிரகம் வந்து நமக்கு ஆட்சி பெற்றால் முழு பலம் உள்ளவன், நல்ல தாய் சுகம், நல்ல குணம், நாகரிகம், சீரமைத்தல், வாசனை பொருட்களை உபயோகம் பண்ணுதல், வெண் தாமரை மலர் அனுபவித்தல், அதாவது வெண் தாமரை மலர் இவர்களுக்கு வந்து அந்த விசிறி விடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து தர்ம சிந்தனை, தயால சிந்தனை. இவங்க வந்து கணபதியை வந்து வழிபட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆட்சி பெற்ற சந்திரன், அவங்களுடைய ஜாதகத்திலே சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தால். அடுத்தபடியாக உச்சம் பெற்றால் சந்திரன் வந்து ரிஷப ராசியிலே உச்சம் பெறுகிறார். தாய்க்கு ஆயுள் விருத்தி, வெண் சாமர சித்தி, அதாவது வெண் சாமர சித்தி அதான் அந்த விசிறி விடுது. அதாவது அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த விசிறி செய்வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலெல்லாம் சுவாமிக்கு அந்த சாமரம் வைத்து விசிறுவார்கள், பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி தான் முத்து, வெண்மணி சேர்க்கை, பட்டு பீதாம்பரம் அணிதல், பல வழிகளில் செல்வம் இவர்களுக்கு சேரும், அனுபவிப்பார்கள். காம மிச்சை வந்து இவங்களுக்கு மிகுதியாக இருக்கும், கர்வம் இருக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதாவது உச்சம் பெற்ற சந்திரனால். அடுத்தபடியாக சந்திரன் நீச்சம் பெற்றால் என்ன ஆகும்? ஒரு ஜாதகத்தில் சிலருக்கு சந்திரன் விருச்சிகத்திலே நீச்சமாகிறார் அல்லவா? அந்த மாதிரியான அமைப்பு பார்ப்போம். நம்பிக்கை மோசடி, அவர்களை யாராச்சும் ஏமாற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். வைத்தியம், அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாமல் போகிறது. இந்த ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் நாம் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களின் பார்வை இணைவுகளும் இதற்கு காரணமாக இருக்கும். அது அப்புறம் வந்து இந்த பகைமை குணம், முன் யோசனை இல்லாமல் எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் அல்லவா? மனம் வந்து திடமாக இருக்க வேண்டும். ஒரு முடிவை நாம் எடுக்கும் பொழுது மூட நம்பிக்கை கூட இவங்களுக்கு இருக்குங்க. முயற்சி இல்லாமல் இருக்கும். அதாவது எடுத்த எடுப்பிலே மனம் உடைஞ்சு போகிற குணமும் இருக்கும். அப்புறம் வந்து துறவரம் போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும், காம இச்சைகள் குறையும்,
அப்புறம் வந்து அதாவது அவங்களுக்கு என்ன நோய் ஏற்படும்னு அது சீதள பேதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பாதிப்பு ஏற்படும். நீரில் மூழ்குதல். இவர்கள் வந்து தண்ணீல மூழ்கக்கூடிய அதாவது ஆபத்து நீர்ல இருக்கும் இவங்களுக்கு. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதாவது நீச்சம் பெற்ற சந்திரன் நாள். நட்பு பெற்றால் தாய்க்கு மத்திம வயது உண்டாகுதல். தைரியம் வந்து தைரியம் இருக்கும். தாம்பூலம் பிரியம். அதாவது வெற்றிலை பாக்கு போடக்கூடிய ஆசைகள் இருக்கும். புகழ், பொய் பேசுதல், தற்பெருமை, தயாள சிந்தனையும் உண்டாகும். பகை பெற்றால் இவங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். அதாவது எப்பவுமே ஆட்சி பெற்ற சக்திகள் ஆட்சி பெற்றால் ஒரு சந்திரன் ஆட்சி பெற்றால் என்னென்ன பலன்கள் சொல்கிறோமோ அதில் பாதி வந்து இந்த நட்பு பெற்றால் நம்மளுக்கு கிடைக்கும். மற்றபடி பகை பெற்றால் என்ன செய்வார்? சதா சிந்தனை, தாயாருக்கு துரோகம் செய்கிறது, தன்னம்பிக்கை இன்மை, சுயநலம், சோர்வு, சுகம் இல்லாமை, மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், பகை உணர்வு, பழைய பொருட்கள் மீது மோகம், ஐஸ்வர்யம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதாவது பகை பெற்ற சந்திரன் உள்ளவர்கள். இவைகள் வந்து தனியாக ஒரு கிரகத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சந்திரன் நீச்சம், உச்சம், பகை, நட்பு பெற்றால் என்னென்ன பலன்கள் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாளைய பதிவில் செவ்வாயை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.